இங்க சக்தியும் ரொம்ப நேரமா சந்திரசேகருக்கு பிரீத்தி மூலமா கால் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சக்தியுமே கால் அட்டன் பண்ணாம இந்த பக்கம் பொன்னியை தேடுறதுல ரொம்பவே மும்முரமா இருக்காரு. ஆனா இங்க சந்திரசேகருமே நீ இன்னொரு டைம் ட்ரை பண்ணுமா, அவன்கிட்ட எப்படியாவது பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பிரீத்தி மூலமா ஒரு வழியா சக்திக்கு கால் பண்ணி காலுமே சக்தி எடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் இங்க டேரக்டா சந்திரசேகர் பேச ஆரம்பிக்கிறாரு. என்னாச்சு சக்தி, நீ எங்க போன, ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப கரெக்டா சந்திரசேகர்கிட்ட சக்தியுமே இங்க பாருங்கப்பா, பொன்னி எங்க போயிருக்காங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதுவும் நம்ம கடையில பூக்காரக்கா மூலமா தான் தெரிஞ்சிச்சு. அன்பு கூடயும் கண்மணி கூட தான் கிளம்பி அவங்க சென்னைக்கு போயிருக்காங்க. இப்ப நானும் எப்படியாவது சென்னைக்கு போய் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி எப்படியே கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சக்தி சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. அதே நேரம் வீட்டுல இருக்க சந்திரசேகருமே எப்படியாவது பொன்னி திரும்பி வந்துட்டா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பவானியுமே பொன்னி ஏன் சென்னைக்கு போனா, சொல்ல போனா ஏன் அவங்க கூட போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அங்க வந்த ஜெயாவுமே எனக்கு தெரியும் அவ ரொம்பவே திமிரு பிடிச்சவ, அவ கண்டிப்பா இந்த வீட்டுக்கு திரும்பி வரணும்னு நினைக்க மாட்டா, அவளுக்கு எப்பவுமே அவ எடுத்த முடிவு மட்டும் தான் முக்கியம், மத்தவங்களை பத்தி எல்லாம் அவ யோசிக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜெயாவுமே பொன்னியை பத்தி ரொம்பவே தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா பொன்னி மேல ரொம்பவே கோபம் அதிகமாயிட்டு இருக்கு அவங்களுக்குமே. ஏன்னா அவங்க குடும்பத்தை விட்டுட்டு போனதை நினைச்சு ரொம்பவே கடுப்பாயிட்டு இருக்காங்க. இவ வேணுக்குன்னு தான் பண்ணிக்கிட்டு இருக்கா, இவன் நம்மளை வெறுக்கணும், நம்ம கிட்ட சண்டை போடணும், நம்மளை எல்லாருமே வந்து கார்னர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜெயாவை பொன்னி டார்கெட் பண்றதை நினைச்சு இங்க ஜெயாவே தன்னைத்தானே நினைச்சுக்கிட்டு இங்க பொன்னி மேல கோவத்தை காட்டிட்டு இருக்காங்க. ஆனா இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க சந்திரசேகருமே இங்க பாரு ஜெயா, இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத, பொன்னி அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது, அவன் நல்ல பொண்ணு, சொல்லப்போனா அவன் மட்டும் நம்ம சக்தி கூட இருந்தானா எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இது கேட்டுட்டு இருக்க ஜெயாவுமே இங்க பாருங்க, இதுக்கு மேல என்னால இந்த நாடகத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது, எனக்கு தெரிஞ்ச சக்தியை வந்து திரும்பி வர சொல்லுங்க, நம்ம பழைய மாதிரி பொன்னிக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு எங்க சக்திக்கும் பிரீத்திக்கும் கல்யாணத்தை பண்ணி வைப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா இது கேட்டுட்டு இருந்த பவானிக்கு ரொம்பவே கடுப்பாயிடுது. என்னம்மா இது, பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கீங்க, பொன்னியை டைவர்ஸ் பண்ணிட்டு பிரீத்தியை கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இப்ப பொன்னி சக்தி நல்லா தானே இருக்காங்க, வீட்டுல ஒரு சின்ன சண்டை, அந்த சண்டை சரியாயிடுச்சுன்னா எல்லாம் சரியா போயிடும், அதான் சக்தி போயிருக்கான்ல, அவன் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வருவான், நீங்க சும்மா இருங்க, தேவையில்லாம சக்தியோட லைஃப்ல நீங்க விளையாட நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க ஜெயாவை பவானியுமே மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல பிரீத்தியுமே பொன்னி மேல கொஞ்சம் பரிதாபப்பட்டாலும் இப்போ நம்ம போட்டிக்காக வேற யாருமே கிடையாது, இப்ப நம்ம மட்டும் தான் சிங்கிளா இருக்கோம், சப்போஸ் பொன்னி திரும்பி வராம போயிட்டான்னா சக்தியை நம்மளே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா எண்ணம் தோண ஆரம்பிக்குது. ஆனா இந்த சைட்ல நம்ம ரொம்பவே சேஃபா கேம் விளையாடணும், பொன்னி சைடு இருந்தா இந்த கேமை நம்ம நடத்தணும் அப்படின்ற மாதிரி இங்க பிரீத்தியுமே கொஞ்சம் ட்ரிக்ஸா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரம் இன்னொரு பக்கம் சக்தியுமே இங்க அன்பும் கண்மணி இருக்கிற வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க போனது மட்டும் இல்லாம இங்க பொன்னியை மீட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்கறாங்க. அப்ப அவங்களுமே சரி கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பொன்னியை கூப்பிட்டு விடுறாங்க. அப்போ பொன்னியுமே சக்தியை பார்த்தோன்னா ரொம்பவே கடுப்போட, என்னை எதுக்காக இங்க தேடி வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க, நான் தான் சொன்னேன்ல இதுக்கு மேல என்னால அந்த வீட்டுக்கு வர முடியாது, என்னையும் நீங்க தேடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன், அப்புறம் எதுக்காக என்ன டார்ச்சர் பண்றீங்க அப்படின்ற மாதிரி பொன்னி கேட்கறாங்க. ஆனா பொன்னி கேட்ட கேள்விக்கு இங்க சக்தி கிட்ட பதிலே இல்ல. அவருமே வந்து தடுமாறி இங்க பாரு பொன்னி, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, தயவு செஞ்சு என் கூட வந்துடு, நீ இல்லாத வாழ்க்கை என்னால யோசிச்சு பார்க்க முடியாது, வீட்டுல எல்லாரும் தப்பு பண்ணிட்டாங்க தான், ஆனா அதுக்காக என்ன பண்றது சொல்லு, நாங்க என்ன பண்ணா நீ வீட்டுக்கு வருவ அப்படின்ற மாதிரி எங்க சக்தி கேட்கறாங்க. நான் இதை கேட்ட பொன்னியுமே இங்க பாருங்க, நான் அந்த வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு அந்த மரியாதை கிடைக்காது, ஏன்னா ஜெயாத்த மனசுல முடிவாயிடுச்சு, நான் திமிரு பிடிச்சவ, என் இஷ்டத்துக்கு தான் நான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் எப்பவுமே நேர்மையாகவும் நியாயமாகவும் தான் இருந்திருக்கேன், என்ன ஒருத்தங்க கஷ்டப்படுத்தினாங்கன்னா அவங்கள மன்னிச்சு தான் எனக்கு பழக்கமே தவிர அவங்கள தண்டிச்சு எனக்கு பழக்கம் கிடையாது. ஆனா இந்த விஷயத்துல கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே நான் தண்டனை கொடுக்கணும்னா நானே இங்க இருந்து எனக்கு தண்டனை கொடுத்துட்டு பிரிஞ்சு போனாதான் உண்மைன்னு சொல்லிட்டு தான் இந்த முடிவை நான் எடுத்தேன். அதனால என் முடிவை என்னால மாத்திக்க முடியாத சக்தி, என்னை மன்னிச்சிருங்க, நீங்க என்ன நினைச்சு உங்க லைஃபை கெடுத்துக்காதீங்க, நான் உங்களுக்கு வேணா டைவர்ஸ் கொடுத்துறேன், நீங்க எப்பவும் போல பிரீத்தியை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழுங்க அப்படின்ற மாதிரி இங்க பொண்ணியுமே பேசிட்டு இருக்காங்க. ஆனா இது கேட்டு இருக்க சக்தியுமே என்ன பொண்ணி பேசிக்கிட்டு இருக்க, பிரீத்தியை கல்யாணம் பண்றதா, நான் உன்னை என் மனசுல வச்சுக்கிட்டு பிரீத்தி நான் எதுக்காக கல்யாணம் பண்ணும், சொல்லப்போனா பிரீத்திக்கு அப்படிப்பட்ட ஒரு விருப்பமே கிடையாது, அவ கூட நீ தான் இந்த வீட்டுக்கு வரணும்னு சொல்லி விரும்பிக்கிட்டு இருக்கா, ஆனா நீ என்னன்னா பிரீத்தியை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்ட்டு இங்க சக்தி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரம் அங்க வந்து அன்புமே இங்க பாருங்க சக்தி, நீங்க உங்களோட கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது, இந்த விஷயத்த நம்ம ரொம்பவே வந்து சீக்கிரமா பேசி முடிக்க முடியாது, கொஞ்சம் ஆற போட்டு தான் முடிக்கணும், கொஞ்சம் பொன்னி மனசை மாறுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி இங்க இவருமே சொல்றாரு. ஆனா இதை கேட்ட சக்திக்கு சுத்தமா பொறுமை இல்ல. உடனே இங்க அன்போட சட்டையை பிடிச்சு, நீங்க எதுக்கு முதல்ல பொண்ணு இங்க கூட்டிட்டு வந்தீங்க, பொண்ணு இங்க கூட்டிட்டு வந்தா கூட எனக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணல, ஏன் இப்படி பொண்ணு என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சக்தி அன்பு கிட்ட சண்டைக்கு போறாங்க. ஆனா அன்புமே ரொம்ப காமோட, இங்க பாருங்க உங்களோட மன வலி என்னங்கிறது எனக்கு தெளிவா புரியுது, ஆனா இந்த விஷயத்துல நீங்க அவசரப்படாதீங்க, அவங்க மனசு மாறட்டு, கொஞ்சம் அவங்கள ஃப்ரீயா விடுங்க அப்படின்ற மாதிரி இங்க சக்தி கிட்ட டீட்டெயில்டா பேசி அட்வைஸ் பண்ணி அங்க சக்தி அங்கிருந்து ஊருக்கு அமுச்சு வைக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல பொண்ணு கிட்டையுமே இங்க அன்பு வந்து, இங்க பாருங்க பொண்ணி, நீங்க எடுத்திருக்க முடிவு சரியான முடிவுன்னு உங்களுக்கு தோணுது, ஆனா நீங்க எடுத்திருக்க முடிவுனால 4 பேருக்கு நல்லது அப்படின்னா நீங்க அந்த முடிவை கண்டினியூ பண்ணுங்க, பட் ஆனா அந்த முடிவுனால நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கன்னா அந்த முடிவை மாத்துறதுல தப்பே கிடையாது, தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க, சக்தி நீங்க இல்லாம கண்டிப்பா இருக்க மாட்டாரு, நீங்க வேணா நினைச்சிட்டு இருப்பீங்க சக்தியை டைவர்ஸ் பண்ணிட்டா அவங்க பிரீத்தியை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைப்பீங்க, ஆனா அதுக்கு வாய்ப்பே கிடையாது, சக்தி உங்க கூட சந்தோஷமா இருந்த மாதிரி வேற யார் கூடயும் இருக்கணும்னு நினைச்சு கூட பார்க்க மாட்டாரு, அதனால தயவு செஞ்சு சக்தியை பத்தி
பத்தி யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு அன்பும் இந்த பக்கம் வந்து பொன்னிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அதே நேரத்துல எங்க வீட்டுக்கு வந்த சக்தியுமே பொன்னியை பார்த்துட்டேன், ஆனா இப்போதைக்கு பொன்னி வர முடியாதுன்னு சொல்லிட்டா, இப்போதைக்கு அவளை என்னால கன்வின்ஸ் பண்ண முடியல, கொஞ்சம் டைம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் டைம் கொடுக்கலாம்னு முடிவு பண்றாங்க. ஆனா அந்த டைமை சரியா பயன்படுத்திக்கணும்னு சொல்லி பிரீத்தியுமே பழைய மாதிரி திட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா நம்ம யாரையும் கெடுக்க வேண்டாம், யாரையும் பழி வாங்க வேண்டாம், இனிமேல் சக்தி கூட நம்ம சேர்றதுக்கு உண்டான வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே எப்பவும் போல ஜெயாக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை ஹெல்ப் பண்ற மாதிரியும் இங்க ஜெயாக்கு ஆதரவா நடந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஜெயாக்குமே எனக்கு தெரிஞ்சு என் வீட்டுக்கான உண்மையான மருமக இவ மட்டும்தான், எங்க வீட்டுல இருக்கவங்க மட்டும் கெடுக்காம இருந்திருந்தாங்கன்னா இந்த பிரீத்தி எங்க வீட்டுக்கு மருமகளா வந்திருப்பா, அப்ப எங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது, எல்லாமே சரியா போயிருக்கும் அப்படின்ற மாதிரி இங்க பிரீத்தியை ரொம்பவே ப்ரௌடா எண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் பிரீத்திக்குள்ள ஒரு மிருகம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் இங்க ஜெயாக்கு தெரியாது. அது தெரிய வர அன்னைக்கு தான் கண்டிப்பா பிரீத்தி யாருங்கிறது இந்த வீட்டுக்கே தெரியும். அதே நேரம் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இங்க சுந்தரமே இனிமேல் என்னால ஜெயா வீட்டுக்குள்ள போகவே முடியாது, பவானி என்ன வேணான்னு சொல்லிட்டா, என் குழந்தை கூட என்ன வேணான்னு சொல்லிருச்சு, இந்த மாதிரி ஒரு அவமானம் எனக்கு வந்திருக்க கூடாது, இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் அந்த பொண்ணு தானே, அந்த பொண்ணு இந்த ஊர்ல இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும், அந்த பொண்ணு எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியும், அவளை எங்க வச்சு காலி பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இங்க சுந்தரமே பொன்னியை கொல்றதுக்கு இங்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த பிளானோட முதல் கட்டமா ஏற்கனவே சிவானி பாப்பாவை கடத்தின அந்த அடியாட்களை போய் பாக்குறாங்க. சொல்லப்போனா அவங்க மூலமா தான் இந்த விஷயத்தை நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்ட்டு ஒரு முடிவெடுக்கிறாரு. அவங்க கிட்ட போயிட்டு இங்க பாருப்பா, நீங்க இந்த மாதிரி வந்து கடத்தல் வேலை எல்லாம் செய்றீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க பண்ணி கொடுக்கணும், அதை பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்க ஆளுக்கு 5 லட்சம் நான் தரேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆசை வார்த்தை பேசிட்டு இருக்காரு. இது கிட்ட அவங்களும் என்னப்பா 5 லட்சம் தரியா, என்னையா இது பரவாயில்லையே, அங்க ஒருத்தன் 50,000 ரூபாய் தரேன்னு சொல்லி ஒரு குழந்தைய கடத்த சொன்னா கடைசி வரைக்கும் அந்த 50,000 ரூபாய் எனக்கு தரவே இல்லை, ஆனா இப்ப அவன் ஜெயில போய் களி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், இப்ப நீ யாரை கடத்த சொல்ல போற, 5 லட்சம் கொடுக்க போற, உனக்கு யாரை தான் கடத்தணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப கரெக்டா சுந்தரமே இங்க பாருங்க, நானே அந்த பொண்ணு இருக்கிற இடத்த கூட்டிட்டு போறேன், அங்க போயிட்டு அந்த பொண்ணு யாருங்கிறதே நான் காட்டிடுவேன், நீங்க எப்படியாவது அந்த பொண்ணை கடத்தி நீங்க கொன்னுட்டா போதும், நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தரேன்னு சொன்ன பணத்தை நான் கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி இங்க சுந்தர் சொல்றாரு. ஆனா இதை கேட்ட அந்த அடியாட்களுமே பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. யோ, நாங்கெல்லாம் கொள்ற அளவுக்குலாம் ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாதுயா, சும்மா ஏதோ வந்து பொழப்புக்கு கடத்தி கடத்தி ஏதோ வந்து சின்ன சின்ன வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்போம், இந்த மாதிரி நீ சம்மந்தம் இல்லாம கொலை கேஸ் வரைக்கும் உள்ள போக சொல்ற, ஏற்கனவே எங்களை கடத்த சொன்னோடனே ஜெயில களி தின்னுகிட்டு இருக்கான், நீ எங்களையும் திங்க வைக்க பாக்குறியா, ஒழுங்கா ஓடி போயிரு, இந்த மாதிரி அந்த பொண்ணாலும் கடத்த முடியாது, எதா இருந்தாலும் நீயே பண்ணிக்க அப்படின்ற மாதிரி தாசோட அடியாட்களுமே கலந்து போறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க சுந்தருக்கு பயங்கரமா கடுப்பாகுது. இவனுங்கெல்லாம் நல்லா பயங்கர மோசமான ஆளுங்களா இருப்பானுங்கன்னு பார்த்தா ரொம்பவே குழந்தை மாதிரி இருக்கானுங்க, இவனுங்களை வச்சு செஞ்சா நான் தான் மாட்டிக்குவேன், பேசாம நம்ம தான் இறங்கி செய்யணும் போல இருக்கு, பேசாம சென்னையில தானே இருக்கா, அவளை அவன் நேரிலே போயிட்டு சென்னையில வச்சு அவளை ஏதாவது ஒன்று பண்ணிட்டா என்ன, கண்டிப்பா அவளை சென்னையில வச்சு பண்ணா நம்மளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது, அது மட்டும் இல்லாம நம்ம இங்க இருக்கிற மாதிரி கணக்கு காட்டிட்டா அங்க பொண்ணுக்கு என்ன ஆனாலும் நாம பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இங்க சுந்தர் ரொம்பவே தெளிவா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா பொண்ணியை பழி வாங்கணுன்ற எண்ணம் மட்டும் அவர் மைண்ட்ல இருந்து சுத்தமா போகவே இல்லை, அதை கண்டிப்பா செய்யணும், எனக்கு என்னோட இந்த நிலைமைக்கான காரணமே அந்த பொன்னிதான்ட்டு பொன்னியை பழி வாங்குறதுக்கு தயாராகிறாங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க பொன்னியுமே கண்மணி கிட்ட, கண்மணி நான் இதுக்கு மேல இங்க இருந்தா சரி வராது, நான் பேசாம இதே இடத்துல எனக்கு ஒரு வேற இடத்துல வீடு மட்டும் பார்த்து கொடுங்க, நான் அங்க போய்க்கிறேன், ஏதோ ஒரு வேலையை பார்த்தாது என் பொழப்ப நான் ஓட்டிக்குவேன், இப்போதைக்கு என்னால ஊருக்கு போக முடியாது, ஏன்னா என்னோட மனசும் சரியில்லை, நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கண்மணி கிட்ட பொன்னியுமே கேட்குறாங்க. உடனே கண்மணி இருந்துகிட்டு சரி விடுங்க, நீங்க கவலைப்படாதீங்க அண்ணா, நீங்க இங்க இருக்கிறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன், சப்போஸ் உங்களுக்கு இங்க இருக்க விருப்பம் இல்லைன்னா நான் அன்பு கிட்ட இதை பத்தி பேசி உங்களுக்கு தனியா ஒரு இடம் எடுத்து தரேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே பேசி இந்த பக்கம் பொன்னிக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஆனா பொன்னிக்குமே சக்தி வந்து பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க மனசு எல்லாமே சக்தி மேலதான் இருக்கு. ஆனா அன்பு பேசுறப்போ இதுக்கு மேல இந்த முடிவை நீங்க தெளிவா யோசிச்சிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான யோசிக்கிறதுக்குண்டான டைமை இங்க பொண்ணு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பொன்னிக்கு மட்டும் சப்போஸ் நல்ல டைம் கிடைச்சு சக்தியை பத்தி யோசிச்சு அவங்க கூட போய் சேர்ந்தாங்கன்னா இந்த சீரியல் ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் guys.